மாண்புமிகு முன்னாள் முதல்வர்களுக்கும் மாண்புமிகு வருங்கால முதல்வர்களுக்கும் எங்களது மனதார நன்றியை தெரிவிக்க நாங்கள் பெருமாள் ஏரி சங்கம் சார்பாக 30-40 பேர் வந்திருக்கோங்க. இன்னும் மக்கள் நிறைய பேர் வரணும்னு எதிர்பார்த்தாங்க. அப்புறம் மீட்டிங் அங்கே வர்றது மாதிரி சூழ்நிலை இருந்தது. நான் எந்த கட்சியும் சேராதவங்க. இதே முதல்வர்கிட்ட நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு 17 நான் பெருமாள் ஏரிக்கு இது வாங்கினாங்க. பேர் என்ன, இந்த இது குடிமராமத்துக்காக வாங்கினாங்க. குடிமரம் ஜிஓ 50 போட்டதே நான் கேட்டுதான் நீங்க போட்டு கொடுத்தீங்க. அந்த ஜிஓ 50ல பல்லாயிரம் கோடிக்கணக்கான ரூபாய்க்கான மண் வெளியில போச்சுங்க. அது தொடர்ந்து இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த ப்ராஜெக்டுக்கெல்லாம் முதலீடு தேவையெல்லாம் போயிருக்கோம். அப்புறம் வெள்ள காலத்தில் பெருசா பாதிக்கப்பட்ட வெள்ளத்தை வச்சு நாங்க 15 பாதிக்கப்பட்டதுலேருந்து நாங்க முயற்சி எடுத்து உங்ககிட்ட அந்த 119 கோடி ரூபாய் எங்களுக்கு கொடுத்தீங்க. அதில் 7 கோடி ரூபாய் டாக்ஸுக்கு போயிடுங்க, 7 கோடி ரூபாய் ஸ்ட்ரக்சரல் ஒர்க்கு போயிடுது. 105 கோடி ரூபாய் மண் வேலையில் நாங்கள் மண் எடுத்தோம். அதில் அதுக்கு எங்களுக்கு பெருசாக உழைச்ச கூட இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது நம்ம சொர்த்தூர் அண்ணன், அவர் மாவட்ட செயலாளர் அவர்களும், நம்ம எம்சி சம்பத் மாண்பு முதலமைச்சர் அமைச்சர் எம்பி சம்பத் அவர்களும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து பண்ணி கொடுத்தாங்க. அதிகாரிகளும் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. நல்லபடியாக வெட்டினோம். வெட்டினதில் எங்களுக்கு திருப்திப்படாத அளவுக்கு வெட்டிருக்கோம். அதாவது நாங்கள் எதிர்பார்த்தது 1,40,00,000 கியூபிக் மீட்டர் மண் வெளியில் வரணும். அதில் ஒரு 80-90 அளவுக்கு வெட்டியிருக்காங்க. அது கூட நாங்கள் கோர்ட் நோட்டீஸ் கொடுத்து பிரச்சனை பண்ணி வெட்ட வச்சோம். ஒரு 50 லட்சம் கியூபிக் மீட்டர் மண் நமக்கு வெட்டலை. சரி, இதையாவது வெட்டாங்களே நினச்சிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு நாங்கள் இருக்கிறோம். இப்போ அது எங்களுக்கு 2 கிராப்பில் ஒரு 6 கிலோமீட்டர் தான் எங்கள் நல்லபடியாக வெட்டிருக்காங்க. ஒரு 6 கிலோமீட்டர் நல்ல நெய்வேலியால் பாதிக்கப்பட்ட 6 கிலோமீட்டரில் மண் எடுக்கலை, சரியாக எடுக்கலை. இன்னும் ஒரு 30-40 கோடி ரூபாய்க்கு மண் எடுத்தால் தான் அதை நம்ம பழையபடி அடைய முடியும். அது இருந்த பணத்தில் எடுத்திருக்கலாம், ஆனால் எடுக்க முடியல. அது பல்வேறு காரணங்களால் எடுக்க முடியல, எடுக்கலை. அதுக்கே ரொம்ப பிரச்சனைகள்லாம் உருவாகி எங்களையே ஆளே க்ளோஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கெல்லாம் போய் நாங்கள் தாண்டி எடுத்து கரையேறிட்டோம். அது இப்போ எங்களுக்கு நடந்தது. இந்த ஒர்க்கு ஜீவோ போட்டது நீங்க, ஆனா வேலை நடந்தது திமுக ஆட்சியில. ஜீவோ போட்டது நீங்க போட்ட ஜீவோ தான். சத்யகோபால் இருந்தாருங்களா, அவர் காலத்துல ஜீவோ போட்டதுங்க. அதே மாதிரி இந்த அருவாள் முக்குன்றது கடலூர் மாவட்டத்தில் 4 ஆறுங்க. 4 ஆறுல பண்ணையாருக்கும் வெள்ளாத்துக்கும் கடல்ல முகத்துவாரம் இருக்கு. பரவனாவும் கெட்டிலும் ஒரு முகத்துவாரத்தில் போறது பிரிச்சு எடுத்து தனியா ஒரு முகத்துவாரம் உருவாக்குறது அருவாள் முக்கு திட்டம். அதுக்கு பேரிடர் மேலாண்மை மூலம் 62 கோடி ரூபாய் நீங்க தான் போட்டு வாங்கி கொடுத்தீங்க. அந்த 62 கோடி ரூபாய் இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி 181 கோடி கொஞ்சம் வால் எல்லாம் போடணும்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதிகாரிகள்லாம் சொல்லி மாத்தினாங்க. அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிளியரன்ஸுக்கு போய் இப்பதான் அது வேலை நடந்துட்டு இருக்குங்க. அது நடந்தா இந்த பெருமாள் ஏரி 40 கிராம மக்களை வாழ்வாதாரத்தை காப்பாத்துதுங்க. எப்படின்னா, ஒரு கிராப்ல இருந்த நாங்க 2 கிராப்புக்கு மாறுறோம். அருவாள் முக்குன்றது 100 கிராம மக்களை உயிரை காப்பாத்துதுங்க. அதாவது வெள்ளத்தால வெள்ளங்கள் பெரிய வெள்ளம் 2015 பள்ளியமர்வுல நெய்வேலியில் இந்த கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் தண்ணி ஒரு மாடி அளவுக்கு தண்ணி போச்சுங்க. அப்ப நாங்க நினைச்சு இப்போ அந்த ஏரி உடஞ்சிருந்ததுன்னு சொன்னா அது பெட்டிஷன் அப்பதாங்க நாங்க உங்களுக்கு பெட்டிஷன் கொடுத்தோம். 15 பெட்டிஷன் கொடுத்தோம். அந்த பெட்டிஷன் அதுக்கப்புறம் தான் தொடர்ச்சி அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இந்த ஃபண்ட் வந்ததுங்க. எனிஹவ் நாங்கள் எங்களுக்கு 2 கோரிக்கை வாழ்க்கையில், வேற எந்த கோரிக்கையும் நான் உங்ககிட்ட நாங்கள் கேட்கல. 2 கோரிக்கை நிறைவேறி போச்சு உங்களால். அதில் முழுமைப்படுத்தப்பட்டது 1 முடிஞ்சு போச்சு, 1 முடியுதுன்னு ஒரு 3 மாசத்துல முடியுங்க. உங்கள் பக்கத்து நல்ல சேலத்துக்கு பீப்புள் தான் செய்கிறாங்க, நஷ்டத்துக்கு செய்கிறாங்க, நல்லா செய்கிறாங்க. அது அந்த கம்பெனி பேர் எனக்கு தெரியலைங்க. அந்த கம்பெனி நான் கிட்ட கூட போகலைங்க. நம்ம போனாலே அந்த வேலை பாதிக்கப்பட்டுருன்னு நான் கிட்ட போகல. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம போய் மாட்ட வேணாம்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கி நிற்கிறேங்க. பட் ஆனால் வேலை நல்லா செய்கிறாங்க, அருமையாக செய்கிறாங்க. சேலத்து மக்கள் நல்லா செய்கிறாங்க. அந்த வேலை முடிஞ்சதுன்னு சொன்னால் இந்த 100 கிராமம், அதாவது மணிமுத்தாறுன்னு ஒரு ஆறு இருக்கு விருதாலயத்தில், அந்த ஆற்றினுடைய தண்ணியும் இந்த எல்லாமே சேர்ந்து ஒரு 40 ஸ்கொயர் கிலோமீட்டருடைய தண்ணி ஒரு முகத்துவாரத்தில் போய் பிரிக்கிறது தான் அருவாள் முக்கு. இது பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் கெஸ் பண்ணதுங்க. பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் செய்யல. இது சென்னை ராஜதானி அவங்க பிரசிடென்சி இதுவங்க நடத்துறாங்க இல்லைங்க, அவங்களும் செய்யல. காங்கிரஸ் கவர்மெண்ட் செய்யல, திமுக கவர்மெண்ட் செய்யல, அண்ணா திமுக கவர்மெண்ட்டும் செய்யல. நீங்க தான் செஞ்சீங்க. அதுக்கு நாங்க நன்றி தெரிவிக்க தான் நாங்க வந்தோம். அது அண்ணா திமுக இருக்கலாம். அதிமுக எத்தனை முதல்வர் இருந்தாங்க. நீங்க முதல்வராக இருந்த விவசாயிகளின் கஷ்டம் தெரிஞ்ச ஒரு முதல்வராக இருந்தனால நீங்க அதை செஞ்சீங்க. இது வரைக்கும் எங்களுக்கு அது கிடைக்கல.
கிடைச்சதுக்கு நன்றி சொல்லதான் நாங்கள் வந்தோம். நாங்கள் வேற ஒன்றும் உங்ககிட்ட கோரிக்கை வைக்கல. இந்த நன்றியை பாராட்டி நீங்கள் ஜெயிச்சு வரணும், முதல்வர் ஆசனத்தில் நீங்கள் அமரணும், எங்களுக்கு அந்த குறையா இருக்கிற வேலைகள் செய்யணும். இதில் வந்து நாங்கள் விவசாயிகள் மட்டும் வரலைங்க, விவசாயிகளாக இருக்கிற பெருமகளிர் விவசாயிகளில் இவர் வந்து நம்ம தமாகவுடைய மாவட்ட தலைவர், அவர் எங்க இவர் வந்து பிஜேபி மாவட்ட துணைத் தலைவர், அவர் வந்து பாமகவினுடைய செயலாளர், பாமக பொறுப்பாளர் அக்னி கிருஷ்ணமூர்த்தியின் பிஜேபியினுடைய தலைவர், அவர் எங்க ஊருக்காரருங்க. இது வந்து 40 கிராமம் பெருமளை கீழே இருக்குங்க. 40 கிராமம் வந்து உயிர் வாழ்க்கை உயிரினம் சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டீங்க, 100 கிராமத்தை உயிரை காப்பாத்திட்டீங்க. இதுதான் நீங்க செஞ்சு கொடுத்த நன்றி. இது சம்பந்தமா வேற ஏதாவது அது உங்க ஆட்சி வந்தப்புறம் வெட்டணும்னா நாங்க வந்து உங்களை கேட்கறோம், நீங்க வெட்டி கொடுங்க. ஏதாவது பாக்கி இருக்கிறது அது வெளிப்படையே பேசணுன்றதுக்காக தான் நான் பாலிஷா பேசிட்டு இருக்கேங்க. எங்க அவர் அக்ரி. இதுதாங்க எங்களோட கோரிக்கை. நாங்க நல்லபடியா வாழறதுக்கு நீங்க வழி காட்டிட்டீங்க. நீங்க வாழறதுக்கு நீங்க வந்து அதில் அமர்றதுக்கு நாங்க வழி காட்டுறோம். மலர் வாசகம் அவர்கள் அவர் முந்திரி சார்பாக கருத்துரையாற்றும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் மேற்கொண்டு நெய்வேலி மாநகருக்கு வருகை தந்திருக்கும் முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர், அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்குகிறோம். தமிழ்நாடு முந்திரி உற்பத்தியாளர் மற்றும் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பாக கடந்த ஆட்சியில், அதிமுக ஆட்சியில், எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சியில் ஜிஎஸ்டி முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட போது முந்திரிக்கு 12% வரி விதிக்கப்பட்டது. அது ஒரு வேட்ல எங்களுக்கு 5% இருந்தது, ஜிஎஸ்டியில் 12% போட்டாங்க. அதை உடனடியாக இந்த மாவட்ட அமைச்சர் திரு MC சம்பத் மற்றும் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் மூலமாக முதலமைச்சரை அணுகி எங்களுடைய கோரிக்கையை வைத்து 12% 5% குறைக்கணும்னு கேட்டுக்கிட்டோம். உடனடியாக அந்த மனுவை பரிசீலித்து மத்திய ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு அனுப்பி பரிந்துரைத்து 12% இருந்து 5% குறைத்த எடப்பாடியார் முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு முந்திரி உற்பத்தியாளர் மற்றும் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பாகவும் இங்குள்ள முந்திரி விவசாயிகள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் இஷ்யூஸ் பிரச்சனைகள், மின் கட்டணம் வருஷம் கூட்டிகிட்டே போகுது. முந்திரி தொழில கிட்டத்தட்ட இந்த தொழில கடலூர் மாவட்டத்தில் பன்ருட்டி, நெய்வேலி, விருத்தாச்சலம், குறிஞ்சிப்பாடி, கடலூர் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேற்பட்ட தொழிலாளருக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு நிறுவனங்கள் இது. இங்க நெய்வேலியில நான் சின்ன வயசா இருக்குள்ள இந்த பகுதியை சேர்ந்தவன் தான். 100 அடியில கிடைச்ச தண்ணி இன்னைக்கு 600 அடி 1000 அடிக்கு போயிடுச்சு. சோ விவசாயம் போயிட்டுது. அப்ப இங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரமா இருக்கிறது இந்த முந்திரி தொழிற்சாலைகள் தான். இந்த முந்திரி தொழிற்சாலைகள் வருஷம் உள்ள இப்ப 12 மாசமும் நடந்துட்டு இருக்கு. ஆனா வருஷம் கரண்ட் பில்லு கூட்டிட்டு போறதுனால எங்களுடைய நிறுவனங்கள் நிறைய நஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கு. அதனால வருஷம் மின்சாரம் உயர்ந்த தடுக்கிறதுக்கான ஆவணம் செய்யணும் தாங்கள் ஆட்சி வந்த பிறகு. அடுத்ததாக இங்க இருக்கிற முந்திரி தொழிற்சாலைகளுடைய உற்பத்தித்திறன், அதை பதப்படுத்தும் திறன் 2 லட்சம் மெட்ரிக் டன். ஆனா தமிழ்நாட்டில் விளையக்கூடிய முந்திரி கொட்டை கிட்டத்தட்ட 50,000 மெட்ரிக் டன் மட்டும்தான். சோ 1.5 லட்சம் மெட்ரிக் டன் ஒரு கேப் இருக்கு. அதுக்காக நாங்க வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்படி இறக்குமதி பண்றதுனால நம்மளுடைய அந்நிய செலாவணி வெளியில போகுது. இதை தாண்டி ஆப்பிரிக்காவில இருந்து அதை இம்போர்ட் பண்றோம். ஆனா ஒவ்வொரு ஆப்பிரிக்கா நாட்டிலையும் இப்ப அவங்களே முந்திரியை பதப்படுத்துற தொழில அங்கேயே ஆரம்பிக்கிறாங்க. மதிப்பு கூட்டி அதுக்கப்புறம் தான் முந்திரி பருப்பா ஏற்றுமதி பண்ணணும். அந்தந்த நாடும் சட்டம் போட்டு முந்திரி கோட்டை இங்க வரதுக்கான வாய்ப்புகள் காலப்போக்கில் இன்னும் ஒரு 5 வருஷத்துல இம்போர்ட் முந்திரி கோட்டையே வரதுக்கான வாய்ப்பு இருக்காது மாதிரி தெரியுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம வெளிநாடுகள்ல இறக்குமதி செய்யறதுக்கு, அதாவது முந்திரி கோட்டையை நம்பி இருக்கிறதுக்கு பதிலாக இங்கேயே முந்திரி கோட்டை உற்பத்தியை அதிகரிக்கணும். அதுக்கு நான் எங்க சங்கம் சார்பா தேசிய முந்திரி தினம் நவம்பர் 23ஆம் தேதி கொண்டாடுறோம். அந்த தேதியில கடந்த வருஷம் 500 முந்திரி கன்றுகள், வீரியமிக்க முந்திரி கன்றுகள் வாங்கியாந்து இலவசமா விவசாயிகளுக்கு கொடுத்து அதை ஒரு ப்ராஜெக்டா, பைலட் ப்ராஜெக்டா பண்ணி அவங்க அந்த 3 வருஷத்துக்கு அவங்களுக்கு மானியமா ஒரு கண்ணுக்கு 1000 ரூபாய் நாங்களே கொடுக்குற மாதிரி உத்தரவாதம் கொடுத்து வீரியமிக்க கண்ணுகளை வளர்க்கணும்னு பண்ணிட்டு இருக்கோம்.
அரசாங்கம் தாங்கள் அடுத்த வருஷம் ஆட்சி அமைத்த பிறகு அரசாங்க சப்போர்ட்டோட நிறைய இந்த ஃபாரஸ்ட் லேண்ட் இருக்கு, வேஸ்ட் லேண்ட் நிறைய இருக்கு, அதிலெல்லாம் முந்திரி கன்றுகளை பயிரிட்டு முந்திரி உற்பத்தியை அதிகரிக்கணும். அப்பதான் இங்க இருக்கிற தொழிலாளருக்கு தொடர்ந்து எங்களால் வேலை வாய்ப்புகளை கொடுக்க முடியும். அதற்கான ஆவணம் செய்யணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். அடுத்ததா ஆண்டு பயிர் 3 மாசத்துக்கு தான், ஏப்ரல் மே ஜூன் இந்த மாசத்துல தான் விளையும். ஸோ அது அந்த டைம்ல இப்போ பருவநிலை மாற்றத்தினால மழை பெய்யறதுனால காய வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால ஒரு கவர்மெண்ட் ட்ரையிங் யார்டு பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோம். அது இன்னும் பண்றாங்க, பட் இன்னும் அதிகமாக பண்ணணும். அதே மாதிரி இந்த முந்திரி கோட்டைகளை 3 மாசத்துல விளையிறது இங்கே விளைஞ்சாலும் இல்லை இம்போர்ட் பண்ணாலும் அதை சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தான் வருஷம் ஃபுல்லாக நாங்கள் உடைக்கணும். அதுக்கு குடோன் வேர் ஹவுஸ், கவர்மெண்ட் வேர் ஹவுஸ் இங்கே ஃபெசிலிட்டி பத்தலை. பண்ருட்டி ஏரியாவில் ஒரே ஒரு வேர் ஹவுஸ் தான் இருக்குது பண்ருட்டியில். அதுக்கு இடம் பத்தலை. அதை நெல்லிக்குப்பம் ஆலைக்கு வாடகை கொடுத்துட்றாங்க. விவசாயிகளுக்காக கட்டப்பட்டது ஆலைகளுக்கு கொடுத்துட்றாங்க. அதனால எங்களுக்கு இடம் வசதி அங்கே ஸ்டோர் பண்ணுறதுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அடுத்தது இந்த முந்திரி தொழிலுக்கு மின்சாரம் நிறைய தேவைப்படுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் கிராமத்தில் தான் நிறையா இருக்கு. கிராமத்தில் இருக்குள்ள மும்முனை மின்சாரம் எங்களுக்கு 24 மணி நேரமும் தங்கு தடை இல்லாமல் 24 hours கிடைக்கணும். அது கிடைக்க மாட்டேங்க. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கிடைக்குது. அதனால நாங்கள் வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்க முடியல. எங்களோட உற்பத்தி திறன் பாதிக்கப்படுது. அதையும் தங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறோம். இப்போ இந்த ஆட்சியில் நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தது முந்திரி வாரியம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். இந்த ஆட்சியில் அதற்கான அறிவிப்பு வந்திருக்கு. குறைந்த அளவில் பட்ஜெட் ஒதுக்கிட்டு தான் தெரியணும். பட் அதுக்கான செயல்பாடுகள் இது வரைக்கும் ஒன்றும் வெளியில் தெரியல. தாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த முந்திரி வாரியத்துக்கு அதிக நிதி ஒதுக்கி முந்திரி தொழில் சார்ந்த நபர்களை அதில் சேர்மனாவோ இல்லை உறுப்பினராகவோ நியமித்து இந்த தொழில் உயர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் உங்களுடைய வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா இது இந்த தொழிலை நம்பி கிட்டத்தட்ட 2 லட்சம், அதுலேயும் பெருப்பாக சமூகத்தில் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கிற மக்கள் தான் இந்த தொழிலில் இருக்காங்க, வேலை செய்யறவங்க. சமூகத்திலையும் சோசியல் அண்ட் எக்கனாமிலி வீக்கர் செக்ஷன் பீப்புள் தான் இதில் ஒர்க் பண்ணுறாங்க. அதிலும் பெண்கள் குறிப்பாக. ஸோ 95% பெண்கள், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பெண்கள் இதில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை நீங்கள் நிலைநிறுத்துற மாதிரி செய்யணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி. பலாப்பழத்தினுடைய பாரதிய கிஷன் சங்கத்தினுடைய சார்பாக தலைவர் திருமலை அவர்கள் உரையாற்றுமாறு. வருங்கால முதல்வருக்கு வணக்கம் ஐயா. பல தலைமுறைகளாக நாங்கள் பலா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பலா விவசாயிகளுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா அந்த பலா முள் மாதிரி இருக்குது. அது மேலே இருக்கிற முள் மாதிரி அவ்வளோ வேதனைகளாக இருக்காங்க. இந்த பலாவுக்காக நாங்கள் பல கட்ட போராட்டங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பலாவுக்காக தனிப்பட்ட ஒரு மார்க்கெட்டு ஏற்படுத்தி கொடுங்க. ஒட்டஞ்சத்தட்டில் இப்போ காய்கறி மார்க்கெட்னு தனியாக ஏற்படுத்தி எவ்வளோ நல்லா போய்கிட்டு இருக்குன்றது ஐயாவுக்கு தெரியும். அது மாதிரி இன்றைக்கு பலாவுக்கு தனியாக கவர்மெண்ட்டில் எங்களுக்கு ஒரு மார்க்கெட் வசதி செஞ்சு கொடுக்கணும். என்னென்னா இன்றைக்கி பண்ருட்டியை பொறுத்தளவுக்கு ரோட்டில் வச்சுக்கிட்டு விற்கிறாங்க. இப்போ சமீபத்தில் இந்த வருஷத்தில் கூட ஒரு 5 ஆக்சிடென்ட் 5 உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. இரவு நைட்டு 12 மணிலேருந்து ரோட்டில் விற்றுக்கிட்டு விவசாயிகள் அவங்க படுற துயரம் அளவே இல்லாத துயரமாக இருக்குது. அதுக்காக முதல் கோரிக்கையாக வைக்கிறது பலாவுக்காக எங்களுக்கு ஒரு மார்க்கெட்டு அமைச்சு கொடுக்கணும். அதுக்கான இடம் அண்ணா யூனிவர்சிட்டியை நாங்கள் கேட்டுருக்கோம். அவங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பாதி தண்ணி வாட்டர் போர்டுக்கு பாதின்னு ஒதுக்கிட்டாங்க. ஆனால் வாட்டர் போர்டு போர் மட்டும்தான் இருக்குது, மீதி இடம் எல்லாம் சும்மா தான் இருக்குது. அந்த இடத்துல எங்களுக்கு ஒதுக்கி மார்க்கெட் வசதி ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா இது பண்ருட்டி ஏன்னா அவங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பாதி எடுத்துட்டாங்க. தண்ணி வாட்டர் போர்டுக்காக பாதி. வாட்டர் போர்டுன்றது அங்கே வெறும் போர் மட்டும்தான் இருக்க போகுது, மீதி இடம் பூரா சும்மா தான் இருக்க போகுது. அது போர் இருக்கிற இடத்த மட்டும் ஒரு காம்பவுண்ட் பண்ணிவிட்டு மீதி இடத்த பண்ணி கொடுத்தாங்கன்னா அது ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்டாக இருக்கும் எங்களுக்கு. அந்த இடத்த பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஐயா. அடுத்து இந்த பலா பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை இந்த 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அறுவடை அதிகமாக இருக்குது. அறுவடை அதிகமாக இருக்கும்போது விலை வீழ்ச்சி ரொம்ப கம்மியாக போயிடுது. கேட்குறதுக்கு ஆளே கிடையாது. ஒரு பலாக்கா 10 ரூபா 5 ரூபா இல்லை, கேட்கவே இல்லை. அப்படியே தூக்கி ரோட்டில் கொட்டிட்டு ஆற்றுல கொட்டிட்டு வராங்க. இதை நம்ம இதை இது பண்ணோன்னா இது மதிப்பு கூட்டுறதுக்கான ஒரு இது பண்ணணும். எங்களுக்கு சேமிப்பு கிடங்கு ஏற்படுத்தி கொடுங்க. நாங்களும் இதை பல முறை கேட்டுக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு சேமிப்பு கிடங்கு ஏற்படுத்தி கொடுங்க. இதை இப்போ உள்ள கவர்மெண்ட்டுக்கும் பண்ணணும். ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாங்க, ஸ்டே வாங்கி நிறுத்திட்டாங்க. அதுவும் நின்று போச்சு. அந்த இதுவும் அது ஏதோ ஊர் பிரச்சனையாக அது ஏதோ இட பிரச்சனையால் அவங்க ஸ்டே வாங்கி அதை நிறுத்திட்டாங்க. அதுவும் நடக்கலை. அது மாதிரி பலா ஒரு மருத்துவ குணம் உண்ட ஒரு பயிர். அதை வெளியே கொண்டு வராது. அது நிறையா வேஸ்ட் ஆகிடுது. வருங்காலத்தில் ஐயா இதை மாணவர்கள் மத்தியில் போய் சேர மாதிரி பாடப்புத்தகத்திலே பலாவை பற்றி ஒரு விழிப்புணர்வு வர மாதிரி கொண்டு வரணும். இந்த கோரிக்கையெல்லாம் கொஞ்சம் செஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா. நன்றி. தனியார் கூட்டமைப்பினுடைய
மூலமாக தனியார் பள்ளியினுடைய கூட்டமைப்பினுடைய தலைவர் ஞான சம்பந்தம் அவர்கள் கருத்துரை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முன்னாள் முதல்வரும் வருங்கால முதல்வர் எடப்பாடியார் அவர்களின் மேலான சமூகத்திற்கு கனிவான வணக்கங்கள். தனியார் பள்ளிகளின் இன்றைய அவலநிலை குறித்து மறுவாழ்வு அளிக்க ஆவண செய்யுமாறு தங்களின் மேலான பார்வைக்கு சமர்ப்பிக்கிறேன். காலம் சென்ற மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பொற்கால ஆட்சியில்தான் முதலில் தனியார் பள்ளிகளுக்கு உரிமம் வழங்கி ஊக்குவிக்கப்பட்டது. யாரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. கடந்த 23, 24, 25, 26 2 ஆண்டுகளாக தனியார் பள்ளிகளின் ஆர்டி தொகை உடனே விடுவிக்க ஐயா அவர்கள் ஆவண செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். 3 ஆண்டுகளாக எங்களுக்கு அந்த தனியார் பள்ளிகள் ஆர்டி பணம் வராமல் மிகவும் பள்ளிகள் விற்பனைக்கு உள்ளது. கடலூர் மாவட்டத்திலே 16 பள்ளிகள் விற்பனைக்கு உள்ளன. இதை சங்கத்தின் மூலமாக தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நடப்பு ஆண்டு 25, 26 ஆர்டி மாணவர்கள் பெற்றோர்களுக்கும் எங்களுக்கும் பெரிய போராட்டமே நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எங்களிடம் கேட்கும் இதற்கு பணம் வராது என்று சொல்ல உத்தரவாதம் கொடுக்க முடியவில்லை. இதற்கு ஐயா அவர்கள் தாழ்மையுடன் இதை கண்டிப்பாக நடத்தி கொடுக்குமாறு. ஆர்டி என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. இப்போ உங்களுக்கே தெரியும். அதை நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. பெற்றோருக்கும் எங்களுக்கும் டெய்லி தினமும் போராட்டம். நீங்கள் பணம் கட்டுங்கன்ற அவங்க கட்ட முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது அரசாங்கமும் தெரிவிக்கல. ஐயா அவர் தங்கள் ஆட்சியில் கண்டிப்பாக 25, 26க்கும் தொடர்ந்து இந்த ஆர்டி வாங்கி தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆமாங்க ஐயா, 25%. ரொம்ப சிரமமான நிலைமையில் இருக்கிறோங்க ஐயா. கண்டிப்பாக எங்களுக்கு இது செஞ்சு தருமாறு தாழ்மையுடன் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. மரியாதைக்குரிய திரு ஆர் சண்முகம் அவர்கள் இந்த பெருமாள் ஏரி தூர்வாரதை பற்றி சொன்னார்கள். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது நீர் மேலாண்மை என்ற ஒரு தனிப்பிரிவை ஆரம்பித்து அதற்கென்று ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர்கள், கண்காணிப்பு பொறியாளர்கள் போன்றவற்றெல்லாம் நியமிக்கப்பட்டு அதை அவர்கள் மூலமாக சர்வே செய்து பெய்கின்ற மழைநீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அந்த குடிமராமத்து திட்டத்தையும் நான் கொண்டு வந்தேன். அதுவும் ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர்கள், கண்காணிப்பு பொறியாளர் நியமிப்பதற்கு காரணமே, நீங்கள் பணியில் இருக்கின்ற அதிகாரிகள் இந்த தலைமை பொறியாளர் 6 மாதம் 1 வருஷம் தான் இருப்பாங்க. இந்த 6 மாதம் 1 வருஷத்தில் எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியாது. அதனால தான் இதற்கென்று எக்ஸ்பர்ட், அதாவது நல்ல திறமையான, மக்கள் மீது அக்கறை கொண்ட, தன்னலமற்ற பணிபுரிகின்ற தலைமை பொறியாளர்கள், கண்காணிப்பு பொறியாளர்களை நாங்கள் நியமித்து அவர்கள் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று, தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று எங்கெங்கெல்லாம் மழைநீர் வீணாக கடலிலே கலக்கின்றதோ அந்த நீர் எப்படி சேமிப்பது, அதற்கான திட்டங்களை வகுத்து அரசிடம் கொடுத்து அந்த அடிப்படையில் தான் பெருமாள் ஏரியும் இந்த திட்டத்திலே நாங்கள் சேர்த்து 119 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சு பணிகள்லாம் துவங்கி நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஆட்சியாளர் வந்த பிறகு முழுமையான பணி நிறைவேற்றப்படவில்லை என்று மரியாதைக்குரிய ஐயா திரு ஆர் சண்முகம் இங்கே தெரிவித்தார்கள். நிச்சயமாக உங்களுடைய துணையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் அமைந்தவுடன் எஞ்சிய பணி நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதோடு அதில் ஏதாவது முறைகேடு நடந்தால் அதுவும் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். எனது விவசாயிகள் பிரதான பிரச்சனை விவசாயிகள். உடம்புக்கு உயிர் எப்படியோ அதுபோல் விவசாயிக்கு நீர் உயிர் போன்றது. அந்த நீரை எப்படி சேமிப்பது, எப்படி பயன்படுத்துவது என்பதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சரியான முறையில் திட்டமிட்டு நாங்கள் செயல்படுத்தினோம். அந்த அடிப்படையில் தான் தமிழகத்தில் பொதுப்பணித்துறையின் சார்பாக 14,000 ஏரிகள் இருக்கின்றன. ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பாக 26,000 ஏரி குளம் குட்டைகள் இருக்கின்றன. இதையெல்லாம் தூர்வார வேண்டும் என்ற காரணத்தை அடிப்படையிலே சுமார் 1,240 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முழுக்க விவசாய பங்களிப்போடு இந்த பணியை நாங்கள் துவக்கி பொதுப்பணித்துறையின் சார்பாக 6,000 ஏரிகள் முதற்கட்டமாக அந்த தூர்வாரப்பட்டது 1,240 கோடி ரூபாயிலே. ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பாக அனைத்து ஏரிகளிலுமே முடிந்த அளவுக்கு நாங்கள் தூர்வாரி பெய்கின்ற மழைநீரை தேக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கணும். இந்த மழைநீர் தேங்கிய காரணத்தால் நிலத்தடி நீர் உயர்கிறது, குடிப்பதற்கு தேவையான நல்ல நீர் கிடைக்கிது, விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைக்கிறது. இதையெல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்திய காரணத்தினால்தான் உங்களுடைய வரவேற்பை எங்களுடைய அரசு பெற்றுக்கென்று நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை,
இன்னும் நிறைய இருக்குது. அதை பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, டைம் ஆகி போச்சு. நான் ஒன்றைக்கே வேகமாக பேசி முடிச்சலான் இருந்தேன். ஆனால் இங்கே அந்த அரங்கம் சரியாக கிடைக்கல. அதனால் நிறைய திட்டங்கள் நான் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய நான் செஞ்சுருக்கிறேன். பல மாவட்டத்தில் செஞ்சுருக்கிறேன். இந்த மாவட்டத்திலையும் அதை பற்றி நாங்கள் செயல்படுத்துவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதோட இந்த விவசாயம் என்பது ஒரு கடினமான பணி, அது சாதாரண பணி இல்லை. இன்றைக்கு நான் விவசாயம் தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். வேறு எந்த தொழில் என்னை பொறுத்தளவுக்கு இல்லை. எனக்கு விவசாயம் தான்.